வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிற 3 டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 பார் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மை ஆப்ஸ் அண்டு கேம்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் கேட்கும். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா எதுக்காக கேட்குது அப்படின்றது நம்ம யோசிக்கவே மாட்டோம். டைரெக்டாக அப்டேட்னு கொடுத்துட்டு வந்துடுவோம். ஸோ இது எதனால் அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் பக்கத்தில் ஒரு ஹேரோ மார்க் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஹேரோ மார்க் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எதற்காக அப்டேட் ஆகுது அப்படின்றதுக்கு ரீசன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரீசன் நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் இருக்கிற ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹீரோ மார்க் கிளிக் பண்ணி பார்த்துட்டு என்ன அப்டேட் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வாட்ஸ்அப் வந்து கிளிக் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா டார்க் மோடு வந்து எனபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அப்டேட்டு. இந்த மாதிரி நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இது மாதிரி பண்ணுறது இல்லை, டேரெக்டாக அப்டேட் கிளிக் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் பேக் வந்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளே ப்ராடக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்ஸும் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ஆப்ஸ் வந்து செக்யூராக இருக்கா அப்படின்னு இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா டிசபிள் இருந்துச்சுன்னா, இது ரெண்டுமே டிசபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்கு ஆன் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்பும் ஒவ்வொரு தடவை பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஏதாவது வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த 2 ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. மறக்காமல் இந்த 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் 3வது பார்க்கக்கூடிய டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உடனே பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று அப்டேட்டு கேட்டு இருந்துச்சுன்னா உங்களுடைய இன்டர்நெட் ஆனில் இருந்தால் தானாகவே அப்டேட் ஆகிடும். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தா தானாகவே அப்டேட் ஆகிடும். மூணாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது 2த்தில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தால் நம்ம இன்டர்நெட் ஆனில் இருக்கும்போது தானாகவே அப்டேட் ஆகிடும். இதனால் நம்முடைய எம்பிஎம் காலி ஆகிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டோட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு அவனுடைய எம்பிஎம் காலி ஆகிடும். நீங்கள் 3வது கொடுத்துக்கினீங்கன்னா உங்கள்கிட்ட எப்போ எம்பி பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கோ ஸோ அந்த சமயம் நீங்களே ஒவ்வொரு ஆப்ஸும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். இந்த 3 டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இது போல் புது வீடியோ போடுறப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த 3 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.